நான் யூஎஸ் போல அங்கிள். ஏம்மா? சென்னையிலேயே ஃபர்தரா வேற கோர்ஸ் பண்ண போறேன். உங்க அப்பா சம்மதிக்க மாட்டானே. ஏற்கனவே 3 வருஷத்துக்கு துடிச்சா. How is it possible? உங்க அப்பா அம்மாட்ட பேசுனியா? அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அங்கிள். ஆ, எனக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணும். என்னம்மா? என்ன ஹெல்ப்? சார் ஆட்டோ ரிப்பேர் சார். ரெடியாக ஒரு 10 நிமிஷம் ஆகும். வேறு வண்டி பிடிச்சி போய்க்கிறீங்களா? பரவாயில்லைங்க, நான் வெயிட் பண்ணுறேன். ஓகே சார். ஒரு ஆட்டோ ரிப்பேர், ஒரு லிஃப்ட்டு, சின்னதாக ஒரு பொய், இது 3 சேர்ந்தா காதல் வருமா? எனக்கு வந்துச்சு. நான் வாங்கின மார்க்குக்கு தமிழ்நாட்டில் எந்த காலேஜ்லையும் சீட் தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்பாவோட ஃப்ரெண்டு மூலமாக கேரளாவில் இருக்கிற ஒரு காலேஜில் சீட் கிடைச்சிது. ஒரு விருப்போடு தான் நான் அங்கே போனேன். அங்கே தான் அவளை பார்த்தேன், நந்தினி. ஹலோ, லிஃப்ட் கேட்டேன். ஓ ஷூர். சைட் அடிக்கிறியா? என்ன இது? இது மாலை, இது தாலி. புரியலையா? இப்ப புரியும். மேரேஜா? ஏறுங்க. நீங்க ஏங்க சலிச்சுக்கிறீங்க? உங்களுக்கு லிஃப்ட் கொடுக்கறதே வேஸ்ட். தேவையிடாது உனக்கு. என்ன இன்னும் ஆளை காணோம்? ஐயோ, என்னடி நீ கல்யாணம் போன மாதிரி மாலை எல்லாம் போட்டுட்டு இருக்க? சும்மாதான். எதுல விளையாடணும் தெரியாதா? கூட்டடி மாலைய. நம்ம கிட்டே கேம் ஆடிட்டா. இந்தா. வாடி, உன் ரூட்லயே உன்னை மடக்கிறேன். தேங்க்ஸ். சாரி, சும்மா. சும்மா. பை த பை, ஐம் நந்தினி. ஐம் கார்த்திக். இதையும் வச்சிருங்க. போயிட்டு வரேன்டி. ஏய், என்னடி இதெல்லாம்? ஆல்ரெடி நீ என் கல்யாணத்துக்கு நிறைய செலவு பண்ணிருக்க. ப்ளீஸ் டி, வேண்டாம். புடி. இங்க பாரு சதீஷ், உன்னை மட்டுமே நம்பி இவ டெல்லிக்கு வரா. பாத்துக்கோ. வரேன்டி. பை. டேய் டேய் என்னடா இது? காலங்காத்தால ஒரு வேலை இல்லையா? டேய், நானாவது ஃபோன்ல தான் பார்க்கறேன். நீ டெய்லி போய் என்ஜாய் பண்ணிட்டு வரல. உன்னை ஏதாவது கேட்டனா வேலைய பாரு. திருத்தவே முடியாதுடா. டேய் டேய் ஏய், டிஸ்டர்ப் பண்ணாத, ஃபுல் மூட்ல இருக்கேன். சாரி சார். சார் 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 ப்ளீஸ் சார் 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 சார்
டேய் செம்ம டோஸ் போல் இருக்கு. மூஞ்சியெல்லாம் தொங்கி போயிருச்சு. தேவையாது. அட நீ வேற அந்த ஆள் இதுல இருக்க கிளிப்பிங்ஸ் எல்லாம் அவன் மொபைலுக்கு ஃபார்வர்ட் பண்ண சொல்றான்டா. நானே எவ்வளவு பரவாயில்ல. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் நியூ அட்மிஷன் சார். லேட் அட்மிஷனா? அங்க போய் உட்காரு. தண்டா. ஹாய் கார்த்திக். ஹலோ, உங்களேதான். என்னையா? என்ன கார்த்திக் தெரியாத மாதிரி பேசுறீங்க? ஐ எம் நாட் கார்த்திக், ஐ எம் சிவா. விளையாடாதீங்க கார்த்திக். நேத்து கூட என்ன கோயில டிராப் பண்ணீங்களே, நான் கூட மேரேஜ்னு சொல்லி சீட் பண்ணனே. ஹலோ, நீங்க வேற யாரோ பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிருக்கீங்க. இல்ல நேத்து நீங்க. ஹலோ, உங்க டைம் பாஸ்க்கு என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ். என்ன நந்தினி உங்களை தெரிஞ்ச மாதிரி பேசுறாங்க? ஓ, அவ பேர் நந்தினியா? அதுவே நீங்க சொல்லி தான் எனக்கு தெரியும். வேற யாரையோ பார்த்து என்ன நினைச்சு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் சிவா எங்க ஸ்டே பண்ண போற? இனிமே தான் டிசைட் பண்ணணும். வேணா எங்க ரூமை ஷேர் பண்ணிக்கிறியா? ஓகே. ரூமை ஷேர் பண்ணிக்கிறது பெரிய விஷயம் இல்ல கண்ணா. ரெண்டையும் ஷேர் பண்ணு. மச்சான் கேண்டீனுக்கு இப்படி போயிடலாமா? ஏய் இதானே ஷார்ட் ரூட், இப்படி போலாங்கற? சக்தி இருக்காடா டேய். ஏய் சொல்றத நம்பலடி. போய் சொல்லதடி. இல்ல இல்ல. மாட்டியா மாட்டியா? அந்த பொண்ணுங்க நின்னா உனக்கு என்னடா? அது ஒரு காமெடி மச்சான். நீ கொடுத்த லெட்டரை கீழே போடாம ஏன் உன் மூஞ்சில போட்டேன்னு தெரியுமா? டஸ்ட்பினுக்கும் உன்னோட மூஞ்சுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. போய் உன் மூஞ்சிய கண்ணாடியில பாரு. போ. மனசுக்குள்ள பெரிய ஹீரோ நினைப்பு. ஏய் வாடா போலாம். வேணாடா, அவ சரியான பஜாரி. எதுக்கு அவகிட்ட வம்பு? நான் பாத்துக்கிறேன்டா, நீ வா. அவ கிண்டல் பண்றதையா? வேணாடா விடாண்டா. டேய் வாடா. டேய் சரியான இன்சடா அவனுக்கு. இவளோட பாய் ஃப்ரெண்ட் கூட தான் பேசிட்டு இருக்கா போல. நிச்சயமா. இதானா அது? இதுதான். ஆளும் அவளும். உனக்கு வேற ஆளே கிடைக்கலடா. கிடைக்காம தான் இதை பண்ணேன். அட்டு ஃபிகர்ரா. தெரியுது என்ன பண்றது. பாக்குறதுக்கு ஒரு டைப்பா இருக்கா? ஆமாமா டைப்பா தான் இருக்கு. போய் இவளுக்கு போய் லவ் லெட்டர் கொடுத்துருக்கேன். தெரியாம கொடுத்துருக்கேன். நீயும் உன் டேஸ்டும். வா. சாரி மச்சான். டேய் பக்கத்துல பை மாட்டினுக்குது, அது எப்படி? டேய் திருந்தவே மாட்டியாடா? டேய் மார்ச்ல போனா அக்டோபர்ல எழுதுறது இல்லையா? அந்த மாதிரி தான்டா இதுவும். நான் என்ன அவ்வளவு அசிங்கமாவா இருக்கேன்? சும்மா ஒரு பேச்சுக்கு அசிங்கமா இருக்கீங்கன்னு சொன்னதுக்கே இவ்வளவு ஃபீல் பண்றீங்களே. பாவங்க, அவன் எவ்வளவு ஃபீல் பண்ணிருப்பான். லவ் லெட்டர் கொடுக்கறது பசங்களோட உரிமைங்க. ஒரு பொண்ணுன்னு இருந்தா பையன் லெட்டர் கொடுக்க தான் செய்வான். உங்களுக்கு இங்க அப்ரோச் பிடிச்சிருந்தா ஓகேன்னு சொல்லுங்க. பிடிக்கலையா ஐ அம் நாட் இன்ட்ரஸ்டட்னு சொல்லுங்க. அதை விட்டுட்டு மூஞ்சியை பார்த்து கிண்டல் பண்ணி ஏன் ஹர்ட் பண்றீங்க? சாரிங்க. என்கிட்ட எங்க கேக்குறீங்க? அவங்க கிட்ட கேளுங்க. சாரிங்க, என்ன மன்னிச்சிருங்க. வாடி போலாம். உனக்கெல்லாம் பட்டாதான் புரியும். என்னடா மச்சான், ஓகேவா? சூப்பர்டா. போயிட்டுறா. டேய் நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடா. எப்படி சிரிச்சு என்ன வெறுப்பேத்துன? டேய் சூப்பர்டா. இன்னைக்கு சாயந்தரம் உனக்கு ட்ரீட். ஓகேடா. டேய் எனக்கும்டா. சியர்ஸ். சிரிச்சு வெறுப்பேத்தாமலே இருக்கலாம். பீர் கிடைச்சிருக்கான். மச்சான் எனி அப்ஜெக்ஷன்? மச்சான் சந்தோஷம் தானே? மன்னிப்பு கேட்டால, கேட்க வச்சோம்ல. அவ உன்னை பார்த்து ஐ லவ் யூ சொல்ல வைக்கிறேன்டா. இது சேலஞ்சுடா. மச்சான் நீ தெய்வம்டா. மச்சான் நீ தெய்வம். தெய்வம்டா. டேய் சைடிஸை காணும். ஏ தம்பி அந்த திராட்சை எடு. டேய் அது பிளாஸ்டிக்டா. நீ மட்டும் பிளாஸ்டிக் யூஸ் பண்றதே இல்ல. எடுனா ஏடாண்டா. டேய் ஏய் இது டூ மச்டா. என்னடா டூ மச்? வாரத்துல 2-3 பொண்ணுங்களை தள்ளிட்டு போறான்டா. இதுவரைக்கும் எனக்கு ஒரு ஃபிகராவது அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம்ல. ஃப்ரெண்டு தானே நான் உனக்கு. நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடா. நீ பின்ன மாமாவா நானு? குடிச்சிட்டு வளராதடா. மச்சான் உன் அழகான முகத்தை ஒரு வாட்டி காட்டு. அந்த பொண்ணு சொன்ன தப்பே இல்லடா. இப்படி ஒரு மூஞ்ச எந்த பொண்ணா லவ் பண்ணுவோம்? என்னடா நான் தான் ஒரு பொய் சொன்னேன், அதையும் நம்பிட்டு பூம்பு மாடு மாதிரி தலையாட்டுறிய. உனக்கு கொஞ்சம் கூட சுய புத்தியே கிடையாதுடா. பெரிய ரஜினிகாந்த் ஒரு எஃபெக்ட் கொடுக்குறாரு. ஏன்டா போதையில அவனை போட்டு கலாய்ச்சிட்டு இருக்க? ஃபீல் பண்றான் பாரு. ஃபீல் பண்றேன் மச்சான். மச்சான் ஃபீல் பண்ண மச்சான்.
மச்சான் டேய் ஏய் சாரா மச்சான் டேய் சாரா ஏய் டேய் உர்றா ஆ, ஏய், என்னடா மச்சான் இப்பதான் நான் ஒயிட் அழகா இருக்க நீ நான்சென்ஸ் என்னடா அது பழனி பஞ்சாமிர்தம் டேய் பார்த்துட்டு தானே இருந்தான் வாந்தி எடுத்தத அவ்வளோ என்னை குப்பை தொட்டி தானே சொன்னான் இவன் நான் வாஷ் பேசினாவே ஆகிட்டான் தெரிச்சுன்னா அவன் மேலே வாந்தி எடுத்துருவேன் படா ஏய் ம் என்ன ஒரு அம்சமான முகண்டா உனக்கு ஃபில்டர் காஃபி அது சுக்கு காப்பிடா நான் மச்சான் போதும் நீங்க ரெண்டு பேரும் என் முகத்தை வச்சு கிண்டல் பண்ணது போதும் தயவு செஞ்சு இதோட நிறுத்திங்க வரேன் இப்ப எப்படி மாட்டுறான்னு பாரு. அப்படின்னா ஓகே மச்சான் ஓகேடி இங்க இருந்தே ஃபோன் பண்ணிட்டு சிவாவா கார்த்தியான்னு கண்டுபிடிக்கலான்னு பாக்குறியா இப்ப பாரு ஹாய் டாடி ஒன்றும் பிரச்சனை இல்லை டாடி இல்ல இங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஸ்டே பண்ணிக்கிறேன் ம் என்னாச்சு? என்னடி இது? எல்லாம் கம்ஃபர்டபுளா இருக்கு யார் கூட பேசிட்டு இருக்க? ஓகே டாடி பண்றது ஓகே வேற இல்ல மச்சான் அப்படி பேசுறோமா நமக்கெல்லாம் பிட்டு பத்தாதடா புக்கு தான் யாரா போன்ல அப்பாடா எப்படிடா உனக்கும் பிட்டு தானா பாத்துக்கலாம் வர்றா எக்ஸ்கியூஸ் மீ, எஸ் உங்க மொபைல் ப்ளீஸ். என் மொபைல் எதுக்கு கேக்குறீங்க அது வந்து எனக்கு கொஞ்சம் சுமாரா இருந்தா போதுமே ஏதாவது சாக்கு சொல்லி பேச வந்துருவீங்களே ம் ஓ ஏய் மொபைல் கொடு. இப்போ என்ன அது யாருன்னு தெரியுமா நந்தினி தான் கால் பண்ணா ஏன்டா அந்த பொண்ணுகிட்ட ரெண்டு பேர் மாதிரி ஆக்ட் பண்ற? டேய் நீ என்ன டென்ஷன் ஆகுற சும்மா ஜாலிடா டேய் நீ பண்ற வேலையெல்லாம் பார்த்தா அந்த பொண்ணை லவ் பண்ற மாதிரியே இருக்கு லவ் பண்றியா ஏய் டேய் டேய் எவ்வளவு மாட்டிக்காத மச்சான், லைஃப் வேஸ்டா போயிடும். ஏய் நீ எல்லாம் லவ் பத்தி பேசுற அளவுக்கு ஆயிட்டியா காலையில பிக்கப் பண்ணி சாயந்தரம் டிராப் பண்றவனி உனக்குலாம் லவ் பத்தி என்னடா தெரியும் நீ பண்ணு மச்சான் செமஸ்டர்ல இந்த சிலபஸ் இருக்கா இல்ல நெக்ஸ்ட் இயர் சார்? சார் ப்ளீஸ் சொல்லுங்க நீங்க போயிட்டீங்க ஜீவா சார். பாப்பா வா. சொல்லுங்க சார் அப்புறம் எப்படி இருக்க ஆமா புதுசா ஏதாவது இடியா கையா என்ன ஜீவா எடியா கையா பெரிய மனுஷனா நீ ஆ? அறிவியல் அவனுக்கு அறிவியல் அவனுக்கு டேய், நான் ஒரு வருஷமா அவனுக்கு கிளிப்பிங் தேடி கொடுத்து தான் என் வாழ்க்கையை தொலைச்சு உன்னாலதான் டேய், 20 நான் பேப்பர் குரு. சரியா வச்சிருக்கேன் டேய். ஏன் குரு ஓட்டனா ஓடி போய் டேய், ஜீவா உன் ஃப்ரெண்ட் கிட்ட ஏதாவது அனுப்பேன் நீ அடி வாங்க போக மாட்டேன் நினைக்கிறேன் இங்க வச்சிருக்கானா ஐயோ கட்டை எடுக்கிறான் ஓடி ஓடி என்ன மெட்ட முடிச்சவங்களே ஐயோ முடிச்சிட்டானே டேய் 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 என்னடா ஸ்மெல் இது பாத்ரூம் ஸ்மெல்லே பரவாயில்ல போல எங்க கிளம்பிட்ட டேட்டிங் மச்சான். டேட்டிங்கா டேய் போன வாரம் வேற ஒரு பொண்ணு வந்தது வாரத்துக்கு ஒண்ணா உனக்கு எஸ். கூடிய சீக்கிரம் எயிட்ஸ் தான் டென்ஷன் ஆகாத மச்சான், உங்க லைஃப் ஸ்டைல் எல்லாம் எனக்கு ஒத்து வராது. ஒரே ஒரு பொண்ணுக்காக நாயா அலைஞ்சு லெட்டர் கொடுத்து ரிசல்ட்டுக்காக காத்திருந்து கஷ்டப்படுறதெல்லாம் என்னால முடியாது. ரொம்ப ஓவரா பேசுறானே வாரம் ஒரு டேட்டிங் நீ என்ஜாய் பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கணும். நோ பெயின் நோ கெயின், இதுதான் நம்ம ஸ்டைல். ஓ டேய் என்னடா இது 1 2 3 வாட்டா டேய் டேய் நீ எங்கடா கிளம்பிட்ட டேய் நீ எங்க போறன்னு சொல்லாடி கூட பரவாயில்ல தயவு செஞ்சு வெக்கப்பட்டு மட்டும் சாவடிக்காதடா லவ்வரை தானே பார்க்க போற போ தயவு செஞ்சு போய் தொலை ஆமா மச்சான் நீ மட்டும் ரூம்ல தனியா இருந்து என்ன பண்ண போற நானா போடா இவனுங்க மூஞ்சில முழிக்கிறதுக்கு பாத்ரூம்ல இருந்திருக்கணும் எங்களுடைய ஃபர்ஸ்ட் மீட்டே ஒரு பொய்ல தான் ஆரம்பிச்சது நந்தினி மேரேஜ்னு சொல்லி என்ன சீண்டி பார்த்தா பதிலுக்கு நானும் சிவா கார்த்தின்னு 2 பேர் மாதிரி நடிச்சு அவளை எவ்வளவு சீட் பண்ண முடியுமோ சீட் பண்ண இப்படி விளையாட்ட ஆரம்பிச்ச எங்களுடைய காதல் லவ் ப்ரப்போஸ் பண்ற ஒரு சீரியஸ் ஸ்டேஜுக்கு வந்து உட்காரு சிவா, தலையை துவட்டிக்க. தேங்க்யூ காஃபி? ஓகே